இந்த விலங்குகளால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் காரணமாக ஏற்படுகின்றது. குறிப்பாக இந்த எலி போன்றவற்றினால் ஏற்படுகின்ற பொழுது அது உடலுக்குள் இதற்கு காயமுள்ள ஒருவர் அல்லது அவர் உடலில் ஒரு சிறு வெட்டு காயங்களோ அல்லது இடங்களோ இருந்தால் அதன் மூலம் அது பரவக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. இது இப்பொழுது இங்கே இடம்பெற்ற இந்த வெள்ளப்பெருக்கு போன்ற காரணங்களால் இந்த தேக்க நீர்கள் அல்லது சதுப்பு நீர்கள் அல்லது இந்த பழுதடைந்த நீர்நிலைகள் போன்றவற்றின் காரணமாக இது பரவக்கூடிய தன்மையை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. ஆடு மாடுகள் போன்றவற்றின் பிரசன்னங்கள், அவற்றின் சிறுநீர்கள் போன்றவற்றின் கழிவுகள் கூட இவ்வாறு கலப்பதன் மூலம் ஏற்படுவதாக அறியப்பட்டாலும் குறிப்பாக இந்த ட்ரோடன்ஸ் எனப்படுகின்ற இந்த எலி இனங்களின் சார்பான சிறுநீர் போன்றவற்றின் கலப்புகள் கூட இந்த நோய்க்கான காரணியாகின்றது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், யாழில் மர்மமான ஒரு காய்ச்சல் பரவி வருவதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. யாழில் மர்மமான ஒரு காய்ச்சல் பரவி வருவதாகவும் இதுவரை 6 பேர் பலியாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் 32 பேர் வைத்தியசாலையில் இந்த காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காய்ச்சல் பற்றி கொஞ்சம் சற்று விரிவாக கூற முடியுமா? நிச்சயமாக வைத்தியர்களால் கண்டறியப்பட்டிருக்கின்றது இந்த லெப்டோப்ரோசிஸ் என்கின்ற அல்லது இந்த எலி காய்ச்சல் என்கின்ற காய்ச்சல் என கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த காய்ச்சல் ஆனது நிச்சயமாக சதுப்பு நிலங்கள் அல்லது நன்னீரற்ற நன்னீர் இல்லாத சேற்று நிலங்கள் போன்றவற்றில் இருக்கின்ற அழுக்குகள் காரணமாக, குறிப்பாக இந்த விலங்குகளால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் காரணமாக ஏற்படுகின்றது. குறிப்பாக இந்த எலி போன்றவற்றினால் ஏற்படுகின்ற பொழுது அது உடலுக்குள் இதற்கு காயமுள்ள ஒருவர் அல்லது அவர் உடலில் ஒரு சிறு வெட்டு காயங்களோ அல்லது இடங்களோ இருந்தால் அதன் மூலம் அது பரவக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. இது இப்பொழுது இங்கே இடம்பெற்ற இந்த வெள்ளப்பெருக்கு போன்ற காரணங்களால் இந்த தேக்க நீர்கள் அல்லது சதுப்பு நீர்கள் அல்லது இந்த பழுதடைந்த நீர்நிலைகள் போன்றவற்றின் காரணமாக இது பரவக்கூடிய தன்மையை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தென்மராட்சி பக்கத்தில் இருந்து நினைக்கின்றேன், அங்கே பெரிதாக இவ்வாறான பரம்பல் காணப்படுகின்றது. இதற்காக ஒரு பாக்டீரியாவால் பரவுகின்ற நோயாகவும் அதே நேரம் இந்த நோய் என்பது ஒரு சாதாரணமாக எடுக்க முடியாத ஒன்றாகவும் இருக்கின்றது. இது வளமையாக தொடர்ச்சியான அந்த மிருக பிரசன்னங்கள் மூலம் அல்லது இந்த ஈவன் அதாவது இந்த ஆடு மாடுகள் போன்றவற்றின் பிரசன்னங்கள், அவற்றின் சிறுநீர்கள் போன்றவற்றின் கழிவுகள் கூட இவ்வாறு கலப்பதன் மூலம் ஏற்படுவதாக அறியப்பட்டாலும் குறிப்பாக இந்த ட்ரோடன்ஸ் எனப்படுகின்ற இந்த எலி இனங்களின் சார்பான சிறுநீர் போன்றவற்றின் கலப்புகள் கூட இந்த நோய்க்கான காரணியாகின்றது. இது ஒருவரிலிருந்து ஒருவருக்கு தொற்றக்கூடியது அல்ல. ஆனால் இந்த நீர்நிலைகள் அல்லது நீர் தேங்கி நிற்கின்ற நீர் அல்லது அந்த சேற்று சகதியான நிலங்கள் போன்றவற்றில் மக்கள் பழகுகின்ற பொழுது அவர்களுடைய உடல்களுக்குள் இருக்கின்ற சிறு காயங்கள் போன்றவற்றால் இவை உட்செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது. இது நிச்சயமாக ஆரம்பத்தில் கண்டறியப்பட்டு மருத்துவம் செய்யப்படாவிட்டால் சில உறுப்புகளின் இழப்புகள், உறுப்புகளை செயலாக்க வைப்பது, குறிப்பாக ஈரல், நுரையீரல் போன்றவற்றை செயலாக்க வைப்பதோடு உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தும் அளவிற்கான ஒரு நோயாக இது கருதப்பட்டு இதற்கான அறிவுறுத்தல்கள் என்பன தாராளமாக வழங்கப்படுகின்ற நிலைமை இருந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் இருந்த பொழுதிலும் இப்பொழுது
இந்த நோய் என்பது யாழ் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அவ்வாறான ஒரு நடவடிக்கைகள், இதற்கான பரிகாரம் என்பது நாங்கள் பார்க்க போனால் நிச்சயமாக இந்த நீர்நிலைகளை சுத்தப்படுத்துதல் மற்றும் பாதணிகள் அணிதல், அல்ல பாதணிகள் என்பது சாதாரண செருப்புகள் அல்ல, கால்களை மூடிய வண்ணம் அந்த பூட்ஸ் போன்றவற்றை அணிதல் போன்றவையும், அத்தோடு இந்த எலி இனங்களை அழிக்கின்ற வகையிலான மிருகங்களின் வரவை அதிகரிப்பது, குறிப்பாக இந்த ஆந்தை, பிராந்து அல்லது எலிகளை, வயல் எலிகளை சாப்பிடக்கூடிய மிருகங்களின் வருகை அதிகரிப்பது போன்றதன் மூலமும், மற்றும் இந்த கிருமி நாசினிகளை உபயோகித்து இவற்றை அழிப்பதன் மூலமும் இதனை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முனைவார்கள். குறிப்பாக இந்த பகுதிகள் சுத்தப்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அதனை அங்குள்ள வைத்திய ஆலோசகர்கள் அந்த அங்குள்ள நிலைமைக்கு தகுந்த மாதிரி அதற்குரிய விளக்கங்களை கொடுப்பார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த பயிர் நிலங்கள் மற்றும் இந்த கால்வாய்கள் மற்றும் நீர் தேங்கி உள்ள இடங்களில் தான் இப்பொழுது இந்த நோய் பரவக்கூடிய தன்மைகள் அதிகரிக்க இருக்கின்றது. எனவே இந்த விவசாயிகள் நிச்சயமாக தங்களுடைய வயல்களில் இருக்கின்ற வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கான பாதுகாப்புகள் என்பன முறைப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இது ஒரு எந்தெந்த வயதினருக்கு ஏற்படும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கின்றதா இல்லது அனைவருக்குமே தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? இல்லை, அனைவருக்குமே தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உடலில், அதாவது அவர்களுடைய உடல்களில் சிறு காயங்கள் அல்லது அது போன்ற பருக்கள் கூட இருக்கலாம். அவ்வாறானவற்றின் மூலம்தான் இவ்வாறு இது பரவக்கூடிய தன்மை என்பது இருக்கின்றது. அது வயதில் என்பது இல்லை. ஆனால் குறிப்பாக இதனால் ஆபத்துக்கு அதிகமாக போகின்றவர்கள் விவசாயிகளாகத்தான் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் எங்கள் ஊரிலே விவசாயம் செய்கின்றவர்கள் பாதணிகள் அணிவது போன்றவை எல்லாம் இல்லை. அவர்கள் வெறும் காலுடன், மற்றபடி அவர்களுடைய கால் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்களுடைய கால் பல மணி நேரமாக நீருக்குள் நின்று அது ஒரு அந்த இப்படியும் தோல் எரியக்கூடிய சந்தர்ப்பங்கள், பல நிகக்கண்களுக்கு இடையே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்பன அதிகமாக உள்ளன. அவர்களுக்கு காயங்களே இருக்க தேவையில்லை என்றால் அவர்கள் அந்த கால்கள் தொடர்ந்து நீருக்குள் இருப்பதால் அவ்வாறான நிலைமை ஏற்படுகின்றது. இப்பொழுது அது ஒரு நிச்சயமாக ஒரு மாற்று முயற்சிக்கு எடுக்கப்பட வேண்டிய விடயம். இவ்வாறான பெருவெள்ள காலங்களில் எல்லாம் அவர்கள் அந்த பாதங்களை மூடி இங்கே உள்ளது போன்ற அந்த நடைமுறைகளை பயன்படுத்தாவிட்டால், இங்கே உள்ள விவசாயிகள் எவ்வாறு செய்கின்றார்களோ அவ்வாறு பாதணிகள் இல்லாமல், அதாவது மூடப்பட்ட பாதணிகள் எல்லாம் செல்வது என்பது, மற்றது கையுறைகள் பாவித்தல் போன்ற சில செயற்பாடுகளை இவ்வாறான காலங்களில் செய்ய வேண்டி இருக்கின்றது என்பதைத்தான் கூற முடியும். இது வருவதற்கு முன்னர் வாறு காப்பது அப்படி சொல்லி சொன்னிருந்தீர்கள். வந்ததன் பிறகு இதனுடைய முதலுதவி என்னவாக இருக்கும், அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? இல்லை, உண்மையிலே அதற்குரிய அனுபவம் இப்ப நாங்களும் பார்க்கின்ற கேட்கின்ற தகவல்களை வைத்துத்தான் இதனை கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிச்சயமாக அவர்களுக்கான அறிகுறிகள் என்பன காய்ச்சல் மற்றும் தசை உளைவுகள் மற்றும் செங்கன்மாரி போன்று இந்த மஞ்சள் நிற கண் அல்லது கடும் மஞ்சள் நிற சிறுநீர், மற்றது உடல் அரிப்புகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் என்றும் உடனே கண்டுபிடிக்க ஆரம்பத்தில் அவர்கள் வைத்திய உதவியினால் வைத்தியர்களின் உதவியுடன் இந்த சிகிச்சைகள் பெற முடியும் என்பதும், மற்றும் இந்த சுடுநீரை அருந்துவது மற்றும் தூய நீரில் குளிப்பது போன்ற பல விடயங்களை மக்கள் இந்த முன் நடவடிக்கையாக எடுக்க முடியும். ஆனால் அந்த வைத்தியர்களை நாடுவதுதான் இதற்கான வழி. இது அவர்கள், நான் குறிப்பிட்டது போல இது நிச்சயமாக அந்த சுகாதார திணைக்களங்கள், அந்த மாவட்டங்களில் உள்ள சுகாதார திணைக்களங்களின் கவனிப்பில் அவர்கள் எவ்வாறு என்ன அணுகுமுறையை அதாவது தொடர்ந்து பின்பற்ற சொல்கின்றார்களோ அந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கான காரணம் என்பது நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த இவ்வாறான சேற்று சகதி நிலங்களும் மற்றது அசுத்த நீரும் தான் இதற்கான காரணம். ஆனால் அது பரவாமல் இருப்பதற்கான முயற்சிகள் முக்கியமானதாக
அவ்வாறான நிலங்கள் அந்த நிற்கின்ற தண்ணிகளை அவ்வாறு நிற்க விடாமல் அதை வெட்டி ஓட விடுவது அல்லது அந்த அந்த நீர்களை அந்த தேக்க நிலையில் நிற்கின்ற நீர்கள் மற்றதும் அந்த நீர்கள் தேங்கியுள்ள இடங்களில் இருந்து எல்லாம் இந்த இப்போ கிணத்துக்கு பக்கத்தில் இருந்தால் கூட குளிப்பது என்பது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. அதே போல குளித்தல் மற்றும் குடிப்பதற்கான நீர்கள் என்பதை பாதுகாப்பான கிணறுகளில் இருந்து எடுப்பது. அதாவது வயல்களில் சில வேளைகளில் இந்த நீர் மேவும் பொழுது அந்த வெள்ள நீர் கூட உள்செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவ்வாறான இடங்களில் இல்லாமல் எடுப்பது அல்லது அதை சுட வைத்து ஆற வைத்து செய்வது போன்றவைதான் இதற்கான வழிமுறைகளாக இருக்க முடியும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்க போன்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.